தனியாக வசிக்கும் சித்தப்பா வீட்டிற்கு சென்ற இளைஞர் வீட்டிற்குள் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தவரை பார்த்த அதிர்ச்சி. சிசிடிவி காட்சியை வைத்து கொலையாளியை அலைக்காக தூக்கிய காவல்துறையினர். வீட்டில் தனியாக இருந்த முதியவரை குத்தி கொலை செய்தது யார்? கொடூர கொலையின் பின்னணி என்ன? இரவு 9 மணி இருக்கும். வீட்டு பக்கத்துல உள்ள தன்னோட சித்தப்பா பாலகிருஷ்ணன் வீட்டுக்கு போயிருக்காரு இளைஞர் விக்னேஷ். அப்போ வீடு வெளிப்பக்கமா பூட்டி இருந்திருக்கு. வழக்கமா எங்க போனாலும் சொல்லிட்டு போவாரேன்னு நினைச்ச விக்னேஷ் யதார்த்தமா ஜன்னல் வழியா எட்டி பார்த்திருக்காரு. அப்போ பாலகிருஷ்ணன் ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்ததை பார்த்ததும் ஒரு நிமிஷம் ஈரக்குலையே நடுநடுங்கி போயிருக்கு. சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள அரசப்பா தெருவை சேர்ந்தவர் 61 வயசான பாலகிருஷ்ணன். இவரோட மனைவி உஷா கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி உடல்நலக் குறைவால உயிரிழந்துட்டாங்க. இந்த தம்பதிக்கு பிள்ளைகள் கிடையாது. மனைவி உயிரிழந்ததுக்கு அப்புறம் பாலகிருஷ்ணன் தனியா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இந்த சூழல்ல தனியா இருக்கிற சித்தப்பா பாலகிருஷ்ணனை விக்னேஷ் அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவாராம். அப்படித்தான் சம்பவத்தன்னைக்கு சாயங்காலம் வழக்கம் போல விக்னேஷுக்கு போன் பண்ண பாலகிருஷ்ணன் செல்போனுக்கு பேக் கேஸ் வேணும், வாங்கிட்டு வான்னு விக்னேஷ் கிட்ட சொல்லி இருக்காரு. அவரும் வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு பேக் கேஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போனப்ப பாலகிருஷ்ணன் தலைக்குப்புற விழுந்த நிலையில ரத்த காயங்களோட சடலமா கிடந்திருக்காரு. சித்தப்பா கொடூரமான முறையில இறந்து கிடந்ததை பார்த்து துடிதுடிச்சு போன விக்னேஷ் உடனடியா போலீஸுக்கு தகவல் சொல்லி இருக்கார். சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சு அவருக்கு என்ன நடந்துச்சு, அவர் எப்படி உயிரிழந்தாருன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்கினாங்க. பாலகிருஷ்ணன் கத்தியால குத்தப்பட்டு கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்ததா சொல்லப்படுது. அது மட்டுமில்ல, அவரோட வீட்டில இருந்த 5 சவரன் தங்க நகையும் மாயமாகி இருந்திருக்கு. அதே நேரத்துல பாலகிருஷ்ணன் அணிஞ்சிருந்த செயின் பத்திரமா தான் இருக்கா. அதனால போலீஸ் கொஞ்சம் குழப்பமாக இருக்காங்க. அடுத்ததா வீட்டுக்குள்ள இருந்த பீரோ திறந்த நிலையிலேயே இருந்திருக்கு. பீரோவுக்குள்ள பாலகிருஷ்ணன் கொஞ்சம் பணமும் வச்சிருந்ததாகவும் அந்த பணமும் மாயமாகி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பாலகிருஷ்ணன் தனியா இருக்கிறது தெரிஞ்ச யாரோ அவரை அடிச்சு கொன்னுட்டு நகைகளை திருடிட்டு போயிருப்பாங்களோங்கிற சந்தேகம் எழுந்துச்சு. அதனால முதல் கட்டமா அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீஸ் அலசி ஆராய்ஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, பாலகிருஷ்ணன் வீட்டுக்கு ஒரு வடமாநில இளைஞர் அடிக்கடி வந்து போயிட்டு இருந்திருக்கான். வீட்டுக்கு வந்தவங்கள யாராச்சும் பாலகிருஷ்ணன் தனியா இருக்கிறத நோட்டமிட்டு இந்த கொடூர செயல்ல ஈடுபட்டிருப்பாங்களோங்கிற சந்தேகத்துல வீட்டுக்கு வந்த வடமாநில இளைஞர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து விசாரணை நடத்தினாங்க. அதுலதான் பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் தெரிய வந்துச்சு. பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஷியாம் மாத்தேவ் அண்ணா நகர்ல உள்ள துணி கடையில ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அதே கடையில தான் பாலகிருஷ்ணனும் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரே கடையில வேலை பார்த்துட்டு இருந்த போது 2 பேத்துக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டு அடிக்கடி நேர்ல சந்திச்சு பேசி இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு ஷியாமும் பாலகிருஷ்ணனும் ஒன்னா உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஏற்கனவே வறுமையில இருந்த ஷியாமுக்கு பணம் தேவைப்படவே பாலகிருஷ்ணன் கிட்ட கேட்டிருக்கான். அதுக்கு பாலகிருஷ்ணன் என்கிட்ட பணம் எல்லாம் இல்லைன்னு சொல்லவே ஆத்திரமடைஞ்ச ஷியாம் அவரை கீழே தள்ளி கத்தியால குத்தி கொடூரமான முறையில கொன்னுட்டு அவர் வீட்டுல இருந்த 5 சவரன் நகையையும் பீரோவுல இருந்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கே இருந்து தப்பிச்சு போயிருக்கான். விசாரணையில ஷியாம் தான் கொலையாளி அப்படிங்கிறது தெரிய வந்ததும் அவன் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளிட்டாங்க.